ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் பூண்டு வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட 6 கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கத்திரிக்காயை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 10 பல் பூண்டை இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான கத்திரிக்காய் பூண்டு வறுவல் ரெடி. பூண்டு வறுவலை ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.